எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்போ போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸ் உடைய பஞ்சாயத்துக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இல்லை புரியல. ஆக்சுவலாக ட்ரம்ப் அண்ணன் என்ன பண்றாருங்கிறது அவருக்கும் புரியல, நம்மளுக்கும் புரியல. ஆக்சுவலாக நீங்க வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹார்மோஸ் ஜலசந்தி வந்து ஈரான் ஓபன் பண்ணாங்க. ஏன்னா ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி ஹார்மோஸ் ஜலசந்தி ஓபன் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன் யூஎஸ் வச்சாங்க. ஹார்மோஸ் ஜலசந்தி நாங்கள் ஓபன் பண்ணணும்னா தாக்குதலை வந்து லெபனான் மேல இருக்கக்கூடிய தாக்குதலையும் நீங்க நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்புறம் இஸ்ரேல் லெபனானுக்கு இடையில ஒரு முடிவுக்கு வந்து ஒரு 10 நாள் போர் நிறுத்தத்தை அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இவங்களுமே ஈரானுமே ஹார்மோஸ் ஜலசந்தியை ஓபன் பண்ணிட்டு அனௌன்ஸ்மெண்ட்ஸும் கொடுத்தாங்க. எஸ்ஜிஎக்ஸ் கிஃப்ட் நிஃப்டி எல்லாம் அப்படியே போகுது, 800 பாயிண்ட் பிளஸ்ல போகுது. யூஎஸ் மார்க்கெட்ல அப்படி கடற்கடன்னு ரேலி ஆகுது. ஸோ ஓரளவுக்கு போரே முடிஞ்சிருச்சுங்கிற ரேஞ்சில் நிறைய பேர் ஆர்டிக்கிளே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம நிறைய பேர் நம்மளுடைய அந்த வெள்ளிக்கிழமை போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் கமெண்ட்லையும் கூட கேட்டிருந்தீங்க. நான் ஒரே ஒரு ரிப்ளை தான் கொடுத்துருந்தேன். அதாவது இன்னும் 2 நாள் டைம் இருக்கு, இடையில ட்ரம்ப் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுதான் இங்கேயும் நடந்துச்சு. அண்ணன் வந்து அடுத்த நாளே வந்து நேரா என்ன நினைச்சாருன்னு தெரியல, யுஎஸ் நேவி வச்சு ஈரானுடைய கார்கோ ஒன்று கைப்பற்றினார். அவங்க கைப்பற்றினோடனே மறுபடியும் போய் ஹார்மோஸ் ஜலசந்தியை மூடிட்டாங்க, க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. இவ்வளோதான் நடந்தது குளோபலா. மார்க்கெட் மறுபடியும் இந்த காத்து புடுங்கின பழுவு மாதிரி புஷ்ஷுன்னு போய் மறுபடியும் பஞ்சராகி அங்கேயே நின்றுச்சு. சரி, இப்போ 2-3 விஷயங்களை நம்ம பேசுவோம். ஒன்று என்னன்னா, மேற்கொண்டு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் ஈரான் கலந்துக்குமா அப்படிங்கிறதே இப்போ சந்தேகமாக தான் இருக்கு. ஸோ அது ஒரு நெகட்டிவ் நியூஸ். அது மட்டும் கிடையாது, ஈரான்ல வந்து இருக்கக்கூடிய தகவல் வழிப்படி பார்த்தோம்னா, ஈரான் வந்து இப்போ உச்சகட்ட தலைவருடைய ஆதிக்கத்தில் இருக்கா அல்லது ராணுவத்தோட ஆதிக்கத்தில் இருக்கா அப்படிங்கிற குழப்பம் பெரிய அளவில் இருக்கிறதா சொல்றாங்க. அப்போ இது ராணுவத்துடைய ஆதிக்கத்தில் இப்போ ஈரான் இருந்துச்சுன்னா பேச்சுவார்த்தை இனிமேல் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ இது வந்து அடுத்த பிரச்சனை. ரெண்டாவது, இப்போ ஈரான் வந்து வாரம் முடிக்கிறத காட்டிலும் அல்லது டிஃபென்ஸ் ஸ்டாண்ட் மாதிரி எடுக்கிற மாதிரி தெரியுது அவங்களுடைய பேட்டிகளெல்லாம் பார்க்கும் பொழுது. ஸோ அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் எந்த அளவுக்கு உத்வேகமா அல்லது எந்த அளவுக்கு ஆர்வமா ஈரான் கலந்துக்குவாங்கிறதுலயே ஒரு சந்தேகமா இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அப்படியே அக்ரிமெண்ட் சைன் ஆனாலுமே ஹார்மோஸ் ஜலசந்தி ஓபன் பண்ணாலுமே மறுபடியும் அமெரிக்கா சீண்டும் அப்படிங்கிற ஒரு யதார்த்தம் அல்லது பயம் ஈரானுக்கு இருக்கிறதா பார்க்கப்படுது. உலக அளவில் நிபுணர்கள் சொல்றது என்னன்னா, யுஎஸ்ஐல இருந்து நிறைய எக்ஸ்கலேஷன் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஈவன் அமைதி உடன்படிக்கை சைன்ல இருக்கும் பொழுது ஹார்மோஸ் ஜலசந்தி ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஈரானுடைய கார்கோ ஷிப்பா யுஎஸ் நேவி கைப்பற்றினது அப்படிங்கிறது வந்து நண்பக்கு தம்மைய கொஸ்டின் ஆகுது. அதனால ஈரான் இந்த தயக்கத்தில் இருக்கு அப்படிங்கிறாங்க. இதுதான் ஓவராலா இருக்கக்கூடிய சினாரியோ. அப்போ அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடக்குமா, தொடங்குமா, அல்லது அது ஈரான் பார்ட்டிசிபேட் பண்ணுமா அப்படிங்கிறது இப்ப மிகப்பெரிய கேள்விக்குறி. இது நெகட்டிவ் ஃபேக்டரா பார்க்கப்படுது. இருந்தாலுமே இந்த நெகட்டிவ் ஃபேக்டருக்கு ஏன் மார்க்கெட் பெரிய ரியாக்ட் பண்ணல, இறங்கல அப்படின்னு பேசோம்னா, வார் இன்னும் எக்ஸ்கலேட் ஆகல. அதாவது இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. ஈரான் சைட்ல இருந்து ஒரு மிசைல் தாக்குதலோ, இல்ல ஈரான் மேல இஸ்ரேலோ யுஎஸ்ஓ மிசைல் தாக்குதலோ, அல்லது ஈரான் லெபனானுக்கு இடையில மறுபடியும் தாக்குதலோ இதுவரைக்கும் நடக்கல. அப்ப வார் எக்ஸ்கலேட் ஆகல. அப்ப இதுல இருந்து மார்க்கெட் என்ன புரிஞ்சுக்குது அப்படின்னு சொன்னா, இன்னுமே அமைதியை நோக்கி தான் எதிர்பார்க்கிறாங்க, அமைதியை நோக்கி நகரக்க தான் முயற்சி பண்றாங்க. பட் அவங்கவுங்க டேம்ஸ்ல ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் ஈரான் வந்து பேசும்பொழுது ஹார்மோஸ் ஜலசந்தியை கையில வச்சுட்டு பேசுற மாதிரி ட்ரம்ப்புமே ஒரு 4-5 கார்கோ ஷிப்பை பிடிச்சி கையில வச்சுட்டு பேசலாம்னு யோசிக்கிறாரோ என்னமோ தெரியல. பட் வந்து ஹோல்டு எதிர்பார்க்கிறாங்க ரெண்டு பேருமே. அண்ட் ரெண்டு பேருமே தன்னோட சைடு தான் ஜெயிச்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரம்மத்தை உருவாக்க ட்ரை பண்றாங்க. அதனால இழுபறியா இருக்கு. பட் ரெண்டு பேரும் வார எக்ஸ்கலேட் பண்ண விரும்பியிருந்தா என்ன மிசைல் தாக்குதல் நடத்தி இருக்கும். பட் மோரோவர் ட்ரம்ப் தன் பேச்சுவார்த்தையில தன்னோட கை ஓங்கி இருக்குங்கிறதுக்காக சில கண்ட்ரோலை எதிர்பார்க்கிறாரு. ஈரான் வந்து ஹார்மோஸ் ஜலசந்திய தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக மறுபடியும் அதை க்ளோஸ் பண்ணி அவங்களும் பேச்சுவார்த்தையில தன்னுடைய ஆதிக்கத்தை ட்ரை பண்றாங்க. ஸோ பேச்சுவார்த்தை நடக்கணும், அதுக்கப்புறம் இது அமாதான உடன்படிக்கை போகணும். இது ரெண்டு பேருமே தான் ஜெயிச்ச மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் ஆஃப் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு. பட் இதை தாண்டி மார்க்கெட் எந்த அளவுக்கு இதை பாசிட்டிவா எடுத்துக்கும் அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்டத்து நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் தான். இப்பத்த வரைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஸ்டேஜா, நெகட்டிவாவும் எடுத்துக்க முடியாம பாசிட்டிவாவும் எடுத்துக்க முடியாம கன்சால்டேஷன் ஜோன்ல இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆனதே புல் அண்ட் பியர் மார்க்கெட் நடுவில் தான் நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட்டும் அந்த குழப்பத்துல தான் இருக்கு. இது இவங்களை என்னன்னு எடுத்துக்கிறது,
இவனுங்களை ஒரு நாள் சரி இவனை திறந்துட்டான்னு 1000 பாயிண்ட் இருக்குன்னு அடுத்த நாள் பஞ்சாயத்து பண்றாங்க. இவன் அவனுங்களே பைத்தியமா இல்ல நம்மள பைத்தியக்காரனா நினைக்கிறானுங்களா இல்ல இவர் ஏதாச்சும் மார்க்கெட்ல பொசிஷன் பண்ணி வச்சுட்டு சமாதானத்துக்கு வர்றாரு, அப்புறம் பொசிஷன் ப்ராஃபிட் ஆன உடனே க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் கார்கோவை பிடிக்கிறாரா, ஒண்ணுமே தெரியாத ஒரு பெரிய குழப்பத்துல தான் மார்க்கெட் இன்னைக்கு கன்சால்டேஷன் ஜோன்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மேற்கொண்டு இது எப்படி நகருதுன்னு பார்க்கலாம். இது போக நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு எடுத்துட்டோம் சொன்னா, யுஎஸ் நம்மளுடைய டீம் வந்து யுஎஸ்க்கு போயிருக்காங்க. நம்மளோட காமர்ஸ் மினிஸ்டரோட தலைமையில ஒரு டீம் வந்து யுஎஸ்ல இருக்காங்க. அந்த ட்ரேட் டீல் சைன் பண்றதுக்கு, ட்ரேட் டீல் பத்தின நெகோசியேஷனுக்கு, சைன் பண்றதுக்குல நெகோசியேஷனுக்கு சைன் பண்றதுங்கிறது அடுத்து மே மாசம் அவங்க திரும்பி இங்க வருவாங்க. அங்க பேசி தான் பஞ்சாயத்து பண்ணுவாங்க. பட் இன்னுமே இந்த பேச்சுவார்த்தையில் இழுபறையா இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நம்ம சைட்ல வந்து டாரிஃபை பெரிய அளவில் கம்மி பண்றதுக்காக தான் பார்க்குறோம். பட் அவங்க சைட்ல யுஎஸ் சைட்ல வந்து இந்தியாவுடைய மார்க்கெட் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அவங்களோட அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கும் டைரி ப்ராடக்ட்ஸுக்கும் இந்தியன் மார்க்கெட் அவங்க பெருமளவில் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய சிக்கலா இருக்கு இந்த பேச்சுவார்த்தையில. ஸோ மேற்கொண்டு இந்த பேச்சுவார்த்தை எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். 2 நாள் இந்த பேச்சுவார்த்தை நடக்கும் வாஷிங்டன் டிசியில் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த பேச்சுவார்த்தையோட முடிவு எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்தும் நம்மளுடைய மார்க்கெட்டு ஓரளவுக்கு இம்பாக்டை பார்க்கும் இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து. இதையும் நம்ம வாட்ச் பண்ணணும். வழக்கம் போல யுஎஸ் டாலர் க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆச்சு. யுஎஸ் டாலர் எகென்ஸ்டா இந்திய ரூபாய் ரொம்ப வீக்காக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதெல்லாம் ஹேஷ் யூஸ்வல் வார் முடியாம ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வருமா அப்படிங்கிறது சிரமம் தான். மீன்வாயில் யுஎஸை பொறுத்த வரைக்கும் யுஎஸ்ல சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, யுஎஸ்ல இப்போ கம்ப்ளீட்டா ஏஐல ஃபோக்கஸ் ரொம்ப கவர்மெண்ட்டே அதிகப்படுத்துது. எல்லா ஏஐ கம்பெனியும் ஐபிஓ புஷ் பண்றாங்க. ஆந்த்ரோபிக் 2026க்குள்ள ஆந்த்ரோபிக்கோட ஐபிஓ வெளியே வந்துடும். யுஎஸை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க நெக்ஸ்ட் ஆயில் வந்து ஏஐ தான், எங்களுக்கு கிடைச்ச நெக்ஸ்ட் ஆயில் ஏஐ தான் அப்படிங்கிற ரேஞ்சில் அதை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா ஏஐல மிகப்பெரிய ஒரு டாமினன்ஸை யுஎஸ் கிரியேட் பண்ற பட்சத்தில் வேலைவாய்ப்பு இதில் இருக்கிறது மட்டும் கிடையாது, மானிட்டர் பண்றதுலேருந்து எல்லாம். ஏன்னா பென்டகனோட ஆல்ரெடி இஷ்யூவே அதுதான், இந்த மானிட்டரிங் தான் இஷ்யூவாக இருந்துச்சு. ஸோ ஆந்த்ரோபிக்கும் அவங்களுக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டீப்பாக இனிமேல் வாட்ச் பண்ண வேண்டிய விஷயம். ஏஐல அடுத்தடுத்து யுஎஸ் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம டீப்பாக வாட்ச் பண்ணணும். ஏன்னா ஆயிலோட டிபெண்டன்சி கம்மி பண்ண எல்லா நாடுகளுமே முயற்சி பண்ணுறாங்க. அது யுஎஸ்க்கு நல்லா தெரியும். ஸோ யுஎஸ் வந்து அடுத்த ஆயிலா ஏஐ பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஆர்டிக்கல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். சரி, இது போக கார்பரேட் ரிசல்ட்ஸு முக்கியமாக நாளைக்கு நிறைய ரிசல்ட்ஸ் வந்தாலுமே எஸ்சிஎல்லையும் நெஸ்லே ரிசல்ட்டையும் முக்கியமாக பார்த்துருங்க. எஸ்சிஎல் அண்ட் நெஸ்லே ரிசல்ட்ஸ் வந்து நாளைக்கு ரொம்ப முக்கியமான ரிசல்ட்ஸாக பார்க்கப்படுது. பட் இந்த மாதிரியான சினாரியோக்களை வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸில் மாறி மாறி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. நம்ம என்ன நடந்தாலும் நம்ம எப்பவும் போல மார்க்கெட்டில் லெவல்ஸில் மூவ் பண்ணிக்கணும், டிசிப்ளினாக மூவ் பண்ணணும், ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம லெவல்ஸ் எப்பவும் போல டிஸ்கஸ் பண்ணிடலாம். லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட்டில் 2 முக்கியமான பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணணும். என்னன்னா, மார்க்கெட்டோடைய ஃபாலில் மந்த்லி ரெசிஸ்டன்ஸ், மந்த்லி சப்போர்ட்னு சொல்லக்கூடிய அந்த 24,282 பியர் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட், அதுக்கு கீழே மார்க்கெட்டை அலோவ் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட 3 அட்டம்ப்ட்லையுமே 3 கேண்டிலோடைய லோலையுமே 24,282 ரேஞ்சுகள்லேயே மார்க்கெட்டை புல்ஸ் டிஃபன் பண்ணதை பார்த்தோம். அதே நேரத்தில் பிஎஸ்ஓட ஆக்டிவிட்டியும் நம்ம கவனிக்கணும். பிஎஸ்ஓட ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்குமே காலையில் 432ங்கிற பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேவை, அதாவது பிரைமரி ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் தாண்டினாலுமே ஃபர்ஸ்ட் இன்ட்ரா ரெசிஸ்டன்ஸான 24,432லேயே கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் ஃபைட் பண்ணி மார்க்கெட்டை பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணி இருந்தாங்க. மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணி கீழே வந்த மார்க்கெட்டை கிட்டத்தட்ட நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் அது பிரைமரி சப்போர்ட் 24,362லேயே புல்ஸ் எவ்வளவோ ட்ரை பண்ண முயற்சி பண்ணாங்க. பட் மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 24,332க்கு கீழே மார்க்கெட்டை புஷ் பண்ணி பிஎஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டோடைய ஓவரால் மூவை பொறுத்த வரைக்குமே 2 பக்கமுமே மார்க்கெட்ஸை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து புல் டாமினன்ஸும் செகண்ட் ஹாஃப்ல பியர் டாமினன்ஸும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏன் புல் டாமினன்ஸ் இருந்துன்னா நியூஸ் கூட ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்குமே மறுபடியும் பேச்சுவார்த்தை தொடங்குங்கிறதுல உறுதியாக இருந்துச்சு சார். பட் செகண்ட் ஹாஃப்ல ஈரானுடைய ஸ்டேட்மெண்ட்டு நெகோசியேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது சந்தேகம் தான். அது உடனே முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நெகோசியேஷனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் டேட்டா ஈரான் எதுவுமே சொல்லலை. ஈரான் பேசுறது எப்படி பேசுனாங்கன்னா, அர்ஜென்ட் இல்லை, எங்களுக்கு டெட்லைன் எல்லாம் நீங்கள் விற்க முடியாது, நாளைக்கு வாங்க நாளாளைக்கு வாங்க, இந்த வாரம் தான் மொய் வைக்கணும் அப்படின்லாம் எங்களை கூப்பிட முடியாது. ஸோ டெட்லைன் வச்சு மூவ் பண்ண முடியாது, எங்களோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டில் தான் நாங்கள் ட்ரை பண்ணுவோம், இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இது வந்து மார்க்கெட் உடனே வார் வந்து மறுபடியும் எஸ்கலேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. பட் முடிஞ்ச அளவுக்கு பேச்சுவார்த்தையே தள்ளி கொண்டு போகிற ஒரு டாக்டிக்ஸாக தான் பார்க்கப்படுது. ஸோ ஆல்ரெடி
செகண்ட் ஹாஃப்ல பிஎஸோட டாமினன்ஸ் அதிகமா இருந்துச்சு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே 2 முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் 24,332ங்கிற அந்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸும் 24,282 சொல்லக்கூடிய மந்த்லி சப்போர்ட்டும் 2க்கு நடுவுல தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மூவ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயுமே மார்க்கெட் அதோட வேல்யூக்களை தாண்டி செயல்படல. நீங்க லோவை கரெக்டா 24,282ல டிஃபெண்ட் பண்ணுனதாகட்டும், கீழே வந்த மார்க்கெட்டை எக்ஸாக்டா 24,362ங்கிற பிரைமரி சப்போர்ட்ல புல்ஸ் டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணதாகட்டும், இந்த மேலே போகும்பொழுது ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸான 24,462லயே மார்க்கெட்டை தடுத்து நிறுத்த புல்ஸ் பியர்ஸ் ட்ரை பண்ணுறது, இதெல்லாமே மார்க்கெட்டை போகும்போது அதோட வேல்யூக்குள்ள மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. க்ளோஸுமே ஒரு ஃபிளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ் தான். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளத்த மார்க்கெட்ஸினுடைய ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை டிஸ்கஸ் பண்ணிடலாம். நாளத்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 24,332, அதே தான் மந்த்லி ரெசிஸ்டன்ஸும். மந்த்லி ரெசிஸ்டன்ஸும் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே 24,332, 24,332. அதுக்கு மேல அடுத்த பொசிஷனல் ஹர்டில் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது 24,588 அடுத்த பொசிஷனல் ஹர்டில். அதுக்கு மேல மந்த்லி ரெசிஸ்டன்ஸ்னா 24,758ம் 24,822. அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஹர்டில் வந்து 25,058. இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெரிய அளவில் இன்னைக்கு பிரைமரி சப்போர்ட்டா இருந்து மார்க்கெட்டை பெரிய அளவில் டிஃபெண்ட் பண்ண அதே 362 தான் நாளத்த மார்க்கெட்லயும் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இதுக்கு மேல மார்க்கெட்ஸை ஹோல்ட் பண்ண 462மே 432மே இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸா செயல்படும். டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் 24,882 தான் பிரைமரி சப்போர்ட் அண்ட் மந்த்லி சப்போர்ட் ரெண்டுமே. அதுக்கு கீழே ஹர்டில் 24,062, அது கீழே அடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸ் வந்து 23,818, 23,772. அதுக்கு கீழே அடுத்து இருக்கக்கூடிய பொசிஷன் ஹர்டில் 23,562. இன்ட்ராடே சப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்குமே 22,228 ஒரு இன்ட்ராடே சப்போர்ட்ஸா இருக்கும். இதுக்கு கீழே 158 அண்ட் 24,028, இது மூணும் இன்ட்ராடே சப்போர்ட்ஸா நம்மளுக்கு செயல்படும். ஸோ இது வந்து நிப்டியினுடைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் வேல்யூஸ். ஓஐயும் ஒரு பேசிடலாம். நம்ம ஓஐ பொறுத்த வரைக்குமே டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் ஸ்ட்ராங்காக தான் இருந்தாங்க, அதில் குழப்பம் கிடையாது. பட் பியர்ஸ் அவங்களுடைய அட்டாக் பொசிஷன்ஸை ஓரளவு கம்மி பண்ணியிருக்காங்க. பியர்ஸ் அவங்களோட அட்டாக் பொசிஷன்ஸை ஓரளவு கம்மி பண்ணியிருக்காங்க. நீங்கள் கரெக்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும். அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதாவது 332 அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது குறிக்கக்கூடிய ஓஐ 24,350 அங்கிருந்து அட்டாக் பொசிஷன்ஸை கவர் பண்ணியிருக்காங்க. பட் டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. டிஃபென்ஸ் நான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்களுமே புல்சைலையுமே டிஃபென்ஸ் பொசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால எந்த ஒரு குழப்பம் கிடையாது. கிட்டத்தட்ட அதே 350 400 வரைக்கும் பொசிஷன் ஸ்டடியாக இருக்குது. அதுக்கு கீழெல்லாம் 4-2ன்னு கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அட்டாக் பொசிஷன்ஸ் இவங்க பெருசாக கம்மி பண்ணல. புல்ஸை பொறுத்த வரைக்கும் அட்டாக் பொசிஷன்ஸை பெருசாக கம்மி பண்ணல. டிஃபென்ஸ் 2 பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அட்டாக் பொசிஷன்ஸ் பியர்ஸ் வீக்காக இருக்காங்க. புல்ஸ் வந்து கம்மி பண்ணாமல் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோட மூவ்மே ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. பவுன்ஸ் பேக் ஆன மார்க்கெட்டை அடுத்த ஸ்விங்கோட ஸ்டார்டிங் பாயிண்டான 57,132 எக்ஸாக்டாக மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணாங்க. அப்படி டிஃபெண்ட் பண்ணி கீழே வந்த மார்க்கெட்டை பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 56,732, அது கீழே பிரைமரி சப்போர்ட் 56,662. கிட்டத்தட்ட அந்த ஏரியாவில் தான் கடைசி 3 மணி நேரம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரைமரி சப்போர்ட்டான 56,662க்கு கீழே மார்க்கெட்டை கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. க்ளோஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபிளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ் தான். ஓகே, ஸோ மார்க்கெட்டை வந்து அடுத்த சிங்கிக்குள்ளே போக விடாமல் புல்ஸை வந்து பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணி கீழே கொண்டு வந்து பிரைமரி சப்போர்ட்டு கீழே மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருந்தாலுமே இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அதே சிங்கிக்குள்ளே தான் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. நம்ம வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆகும்போது எந்த சிங்கிக்குள்ள இருந்தோமோ மேத்தமேட்டிக்கலாக அதே சிங்கிக்குள்ளே தான் இருக்கும். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்குமே பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 56,532, அதுக்கு மேலே மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 56,772, 57,100, 57,758. பிரைமரி சப்போர்ட் 56,462, அது கீழே மந்த்லி சப்போர்ட்ஸ் வந்து 56,212, 55,882, 55,322. அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 2 பக்கம் டிஃபென்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அதை விட்டு பார்த்துடலாம். டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பக்கம் நல்லா தான் இருக்குது. அட்டாக் பொசிஷன்ஸ் 2 பேருமே கம்மி பண்ணியிருக்காங்க. பிஎஸ் ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க, புல்ஸ் அளவாக கம்மி பண்ணியிருக்காங்க. பட் 2 பேருமே அட்டாக் பொசிஷன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸ் மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க, அதுவும் சொற்ப அளவில். ஓகே, ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் மார்க்கெட்ஸை முடிஞ்ச அளவுக்கு டிசிப்ளினாக ட்ரை பண்ணுங்க. ஓகே, யூகிச்சிடாதீங்க.
ஏன்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கிஃப்ட் நிஃப்டியில் ஒரு 800 பாயிண்ட் ப்ளஸ் இருக்கும் பொழுது நிறைய பேர் மெசேஜ் பண்ணீங்க. ஸோ கால் எடுத்து வைக்காம போயிட்டுமே, அதை எடுத்து வைக்காம எடுத்து வச்சிருந்தீங்கன்னு என்ன இருக்குது, அதே இடத்துல தான் இருக்கும். ஸோ இந்த கேப் அப்பு கேப் டவுன் இந்த உங்களோட லக்கெல்லாம் இங்கே டெஸ்ட் பண்ண வேண்டாம். இது ஒரு எட்ஜஸ் எடுத்து ப்ராப்பராக பொசிஷன் பண்ணுங்க, டிசிப்ளினாக பொசிஷன் பண்ணுங்க. ஓகே, மார்க்கெட்ஸில் எந்த நேரத்துலையும் எது வேணாலும் நடக்கும். மார்க்கெட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமி யார் டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி இருக்கு. மேக்ரோ எக்கனாமி யார் வேணாலும் மாற்றிட முடியும். ட்ரம்ப் மாற்ற முடியும், ஈரான் மாற்ற முடியும், நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி மாற்ற முடியும், புட்டின் மாற்ற முடியும். இல்லை 2 நாளாக வந்து பிளாஸ்டிக் மிசைல்ஸை வந்து நம்மளுடைய கின்சாங் முங் நார்த் கொரியாவில் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரு கூட நினைச்சாலும் கூட நாளைக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸை மாற்றிடலாம். மாற்றுவார், வாய்ப்பு இருக்கு, தப்பு இல்லை. ஓகே, ஏன்னா நம்ம நிறைய பேர்த்த உலகத்தில் இப்போ இப்படி வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நாட்டோடைய பிரசிடென்ட்டுன்னு நினைக்கிறேன், அவர் பேர் மறந்துட்டேன் நான். டெய்லி காலையில் எழுந்திரிச்சு ஒவ்வொரு நாட்டை மேலேயும் ஒவ்வொரு நாட்டையும் மிரட்டுறதே ட்ரம்ப் வேலையை வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு யூரோப்புக்குள்ள பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ், இது மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதனால இந்த அங்கலாப்படுறது, இதை நான் எடுத்து வச்சிருந்தா கோடீஸ்வரனா இருப்பனே அப்படின்னு யோசிக்கிறது அப்படிலாம் விட்டுருங்க. எப்பவும் போல ஒரு கான்ஸ்டன்டாக ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். ஸோ ஹெட்ஜஸோட மூவ் பண்ணுங்க, டிசிப்ளினாக மூவ் பண்ணிடுங்க. மறுபடியும் நம்ம நாளത്തെ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் மீட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இந்த வாரம் சனிக்கிழமை ஈவெண்ட்டில் வந்து இங்கே சென்னையில் அண்ணா ஆடிட்டோரியத்தில் அங்கே முடிஞ்ச அளவுக்கு நேரில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.